ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிளாஸ் 9th தேர்ட் லெசன். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரியிலே தேர்ட் லெசன் அதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் வந்து நாலு பீரியாடிக்லாம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டாப்ரீனியர் ட்ரெண்ட், அப்புறம் வந்து நியூலாண்ட் தியரம், அடுத்து வந்து மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள், அடுத்தது கடைசியாக நாலாவது வந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள், அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் இன்டு பிளாக்ஸ். இதெல்லாமே வந்து இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 4 தியரி மட்டும் என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தியரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்ரீனியர் வந்து ஃபஸ்ட்டு தியரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவரோட ஐடியா படி இவர் வந்து 1817 ஒரு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு வராரு. இவரோட பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மூணாக பேஸ் பண்ணி இருக்கும், ட்ரை சீரீஸாகவே இருக்கும். 3 எலமெண்ட்ஸ் வச்சே வந்து இவரோட இது வந்து வரும். இதுக்கு வந்து இவர் அந்த குரூப்புக்கு இவர் எப்படி பேர் வைக்கிறாரு அப்படின்னா ட்ரையாட்ஸ், TRIADS, ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. அந்த ட்ரைக்கு என்ன மீனிங் அப்படின்னா 3 அப்படின்றது ஒரு நேம். அப்போது இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா முக்கியமாக அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ இங்கே உதாரணத்துக்கு இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதோட அந்த பேஸ் பண்ணியே இருக்குது. எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா அந்த நிறைய பேஸ் பண்ணி இருக்குது. இப்போ லித்தியம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதோட மாஸ் நம்பர் 7, சோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட மாஸ் நம்பர் 23, பொட்டாசியமுக்கு 39. நமக்கு அந்த மாஸ் நம்பர் வந்து தெரியும். ஸோ அந்த மாஸ் நம்பரை வச்சு நமக்கு இது வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை வச்சு இது வந்து பில்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அரேஞ்ச் அக்ராஸிங் த order of atomic mass and atomic masses, middle element nearly the same average atomic mass of the other 2 element. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த அந்த அட்டாமிக் மாஸை வச்சு கொண்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த அட்டாமிக் மாஸ் வந்து நியர்லி எதுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னா அந்த மிடில் எலமெண்ட்டுக்கு அந்த மிக்சர் இருக்கிற 2 வந்து சேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு டாப்ரீனியர். அப்புறம் இவரோட அந்த டாப்ரீனியரோட ஃபார்முலா போய் அந்த டேபிள் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், நெக்ஸ்ட் வந்து கால்சியம், புரோமின், அயோடின். ஸோ இதை பேஸ் பண்ணி இவர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்து வந்து சீசியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஸோ இது வந்து இதில் கொடுக்கல, ஆனால் உங்கள் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம். குரூப் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா குளோரின், புரோமின், அயோடின். குரூப் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். ஸோ இதை பேஸ் பண்ணி அதோட மாஸ் நம்பரை வச்சு இதை வந்து பில்ட் பண்ணி கொண்டு வராரு. இது நான் சொன்னேன் இல்லையா, இந்த எதுக்கு நிகராக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு லித்தியத்துக்கு நம்ம இங்கே ரவுண்டாக 7 எடுத்துக்கிறாங்க, 6.9 எடுத்துப்போம். அது மாதிரி பொட்டாசியத்துக்கு 39.1 எடுத்துப்போம். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா அப்படின்னா நமக்கு வந்து 23 வந்து வரும். அப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டத்தோட கூட்டுத்தொகை தான் மிடில் இருக்கிற அந்த எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் வரும் அப்படின்றது வந்து இவர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவரோட லிமிடேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப்ரீனியர் குட் நாட் ஐடென்டிஃபை ஒன்லி 3 ட்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அந்த 3 ட்ரெண்டை வச்சு மட்டுமே இவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. மிச்சம் இதையும் அந்த பீரியாடிக்கெலாம் அந்த வெரி ஹை அட்டாமிக் மாஸுக்கு வந்து இவரால் இந்த மாதிரி கொண்டு வர முடியலை. ஸோ இதுதான் வந்து இவரோட ட்ராபேக்கு. மெயின் ட்ராபேக்கே வந்து இதுதான். அப்போது இவரோட ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அப்போது டாப்ரீனியர் டேபிளோட ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வெரி ஹை அட்டாமிக் மாஸுக்கும் சரி, வெரி லோ அட்டாமிக் மாஸுக்கும் சரி அந்த ரிலேஷன் வந்து ஒத்து போகலை. அதே மாதிரி அந்த ட்ரெண்டில் வந்து 3 எலமெண்ட்டாக தான் கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே இவரால் வந்து கிளாஸிஃபை பண்ண முடியல. ஸோ அதுதான் வந்து இவரோட இது. ஸோ இப்போ கால்சியம், குளோரின் இருக்குது அப்படின்னா 35.5. அப்போ அந்த 35.5ஓட நமக்கு இந்த 127 வந்து நமக்கு இது பண்ணுறாங்க. ஸோ அதோட ஃபார்ம் வந்து இங்கே மிடில் வந்து வரணும். இங்கே கரெக்டாக வருது, ஆனால் இங்கே கரெக்டாக வரலை. இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து லித்தியத்துக்கு வந்து 7, அப்புறம் வந்து பொட்டாசியமுக்கு வந்து 39. அப்போது இதை ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து 23 வந்து கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 35 + 127 ஆட் பண்ணால் நமக்கு 80 கிடைக்குமான்னா கிடைக்காது. ஸோ இதுதான் இவரோட முக்கியமான ட்ராபேக். டாப்ரீனியரோட பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் இதுதான்.
ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நியூலாண்டு மாடல். ஸோ நியூலாண்ட் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஜான் நியூலாண்ட், இவரோட சயின்டிஸ்ட் பேர். 1837 1898 வரைக்கும் இவர் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் வந்து கண்டுபிடிச்ச வருஷம், இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை கண்டுபிடிச்ச வருஷம் வந்து 1866. ஸோ இந்த வருஷத்தில் 56 நோன் எலமெண்ட்டுக்கு இவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம். அப்போது நியூலாண்ட் மாடல் எத்தனை எலமெண்ட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டால் 56 நோன் எலமெண்ட்டுக்கு வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் வைஸ் அட்டாமிக் மாஸ் படி இவர் வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அப்போ he observed every 8 element had proposed a similar into those of the first element like 8 note. அதாவது இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறார், 8th எலமெண்ட் எடுத்துக்கிறாரு, அதோட 8வது எலமெண்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் காம்பினேஷன் வந்து பண்ணுறாரு. அப்போ காம்பினேஷன் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது இவரோட லாவோட பேர் வந்து லா ஆஃப் ஆக்டிவேஸ். அதாவது ஆக்டானா 8, அதனால அந்த லா ஆஃப் ஆக்டிவேஸ் படி இவர் வந்து பீரியாடிக் டேபிளை வந்து பில்ட் பண்ணுறாரு. இந்த பீரியாடிக் டேபிளை வந்து பில்ட் பண்ணும்போது சரிகமா பதனிசா அந்த 7 சுரங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த 7 சுரங்கள் படி இவர் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணுறாரு. அந்த பீரியாடிக் டேபிளை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு எலமெண்ட்ஸை. ஸோ இவர் எலமெண்ட் ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, தஸ் we have similar properties. ஃப்ளூரினுக்கும் அந்த ஹைட்ரஜனுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் ஃப்ளூரின், சோடியம், அடுத்து வந்து மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், அப்புறம் வந்து கால்சியம், பொட்டாசியம், குளோரின், பொட்டாசியம், கால்சியம், குரோமியம், டைட்டானியம், மேங்கனஸ், அயன். ஸோ இந்த மாதிரி வந்து கிளாஸிஃபை பண்ணுறாரு இவர். இதில் வந்து என்ன ட்ராபேக் அப்படின்னா, இதில் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இவரோட டேபிள் படி ஹையஸ்ட் எலமெண்ட்டும் லோயஸ்ட் எலமெண்ட்டும் ஒரே மாதிரி பீரியாடிக் அந்த ட்ரெண்டில் வந்து வருது. அப்புறம் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் 2 எலமெண்ட் பீயிங் ஃபிட்டட் இன்டு எ சேம் ஸ்லாட், கோபால்ட் அண்ட் நிக்கல். இப்போ கோபால்ட்டையும் நிக்கலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்லாட்டில் வந்து ஃபில் பண்ணுறாரு, அது வந்து தப்பு. நெக்ஸ்ட் வந்து சம் எலமெண்ட்ஸ் டோட்டலி டிஸ்சிமிலர் இன் தயர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் ஃபிட்டட் இன்டு த சேம் குரூப். இப்போது உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு குரூப் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த அதாவது பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம் ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம் வந்து ஒத்து போனாலும் ஒரு சில இது வந்து ஒத்து போகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது நம்ம மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் பெர்லியம், மெக்னீஷியம், கால்சியம் வந்து இருக்கும். அப்போ அதே மாதிரி போரான், அலுமினியம் கரெக்டாக இருக்குது. அடுத்து குரோமியம் பாருங்களேன், குரோமியம் மாடர்ன் அட்டாமிக் டேபிள் படி குரோமியம் வந்து இங்கிட்டு வந்துடும், டி குரூப் கான்ஃபிகரேஷனில் வந்து வந்துடும். ஆனால் இதில் வந்து எப்படி குரூப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, போரான், அலுமினியம், அடுத்து குரோமியம் வந்து குரூப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஃபிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் த லா ஆஃப் ஆக்டிவேஸ் வாஸ் நாட் வேலிட் ஃபார் ஆல் தி எலமெண்ட்ஸ் தட் ஹேட் அட்டாமிக் மாசஸ் ஹையர் தென் தட் ஆஃப் கால்சியம். அதாவது இப்போ எதுக்கு ஒத்து வரல அப்படின்னா, அந்த கால்சியமை தாண்டி மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவேஸ் அப்படின்ற ரூல் வந்து அந்த லா வந்து ஒத்து வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கால்சியம்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து கால்சியம், இந்த கால்சியம் வரைக்கும் அவர் சொன்ன ஆக்டிவேஸ் அப்படின்ற ரூல் வந்து ஒத்து வருது. அதுக்கு மேலே இந்த குரோமியம், டைட்டானியம், மேங்கனஸ், அயன் இதெல்லாம் போகும்போது அவரால் இந்த தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போ நியூலாண்ட் டேபிள் restricted only 56 elements and did not leave many room of the new elements. அதாவது இவரோட பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி படி ஒன்லி 56 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் அடக்கமாகுது. அதுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் இவரால் வந்து சொல்ல முடியலை. ஸோ இது வந்து ஒரு மெயின் ட்ராபேக்காக வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து நியூலாண்ட் மாடலோட இது. அப்புறம் வந்து இனர்ட் கேஸஸ், நியான், ஆர்கான் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜர் ஸ்டேபிள் மேட் 9th எலமெண்ட் ஆஃப் சிமிலர் ஃபஸ்ட்டு ஒன், அதாவது நியான் பிட்வீன் த ஃப்ளூரின்.
அதாவது நியானுக்கு பிட்வீனாக வந்து ஃப்ளூரின் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளூரின் தான் வந்து ஃபஸ்ட்டில் வரணும். நியானுக்கு ஆர்கானுக்கும் நடுவில் வந்து இந்த ஃப்ளூரின் வந்து ஃபிட்டாக இருக்குன்றனால இது வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒத்து வரலை அப்படின்ற மாதிரி இது வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து மெண்டலி பீரியாடிக் டேபிள் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.